வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தொட்டியில் நீர் எப்படி செலுத்துறது, தொட்டிக்கு நீர் எப்படி செலுத்துறது. பொதுவாக தொட்டி இருக்குது. இதில் நீர் செலுத்தும் போது அதனுடைய அளவு அதிகமாச்சுன்னா உள்ளே இருக்க ஊட்டம், நம்ம தொட்டிக்கு போடுற ஊட்டச்சத்து எல்லாமே தொட்டியிலேருந்து வெளியே கீழே இருக்க ஓட்ட வழியாக வெளியே வந்துடுது. இதனால் என்ன ஆகுது, செடிங்க மஞ்சள் சத்து இல்லாததுனால மஞ்சப்படுது. ஆதிகால வழிமுறை என்னன்னா, ஒரு மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்தை பூமியில் புதைச்சிட்டோம்னா, இப்போ இந்த தொட்டிக்குள்ளே புதைச்சிட்டேன்னு வச்சுங்க. இப்போ மண் பார்க்குறீங்க, ஈரமாக இருக்குது, இதுக்கு தண்ணி தேவையில்லை. ஆனால் இது காஞ்சி மண் காயிற பருவத்தில் என்ன ஆகும்னா, உலர்ந்து போன பிறகு இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீர் வெளியில் அழுத்தம் கம்மியாயிடும். உள்ள அழுத்தம், தண்ணியுடைய அழுத்தம் இந்த மண்பாண்டத்தில் வெளியே அதிகமாக இருக்கும். இந்த இந்த செவுற்றின் வழியாக, அதாவது இந்த வால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வெளிப்புறத்தினால, இந்த பானையினுடைய வெளிப்புறத்தின் வழியாக இதில் இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக, சின்ன துவாரத்தின் வழியாக வெளியே வரும். இதை சவுட்டு பரவல்ன்றாங்க, ஆஸ்மாசிஸ். ஆங்கிலத்தில் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சவுட்டு பரவல்ன்றாங்க. இந்த சவுட்டு பரவல் மூலமாக தண்ணி எப்படி பாயுது தொட்டிக்கு, நம்ம எப்படி பயிர் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தொட்டியில் மண் இருக்குது. இப்போ இதை எங்கே புதைக்கலாம்? புதைக்கிறது ஒரு மத்திய பகுதியில் புதைச்சோம்னா தண்ணியுடைய பரவல் இதனுடைய ஆரம், இதுதான் மையப்புள்ளின்னு வச்சுங்க. இதனுடைய ஆரம் இந்த திசையிலேருந்து இந்த திசை வரைக்கும் தண்ணியுடைய நீர் பாய்ச்சல் இந்த ஆரத்தை கொண்டு போடப்படுற வட்டத்துக்கு வரைக்கும் நீர் பாய்ச்சல் இருக்குன்றாங்க. சரி, இப்போ நம்ம இதை சொருகிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாகவே சொருக்கலாம். இப்போ நான் நீர் பாசுறேன். இப்போ இதனுடைய தண்ணி இன்று 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சுமார் 5:30 மணி இருக்கும், மாலை நேரம். இதை நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். தண்ணி, இதுக்கு எடுக்கப்பட்ட தண்ணி சராசரியாக ஒரு 500 மில்லி இருக்கும். இதை எடுத்து நான் இப்போ மூடிடுறேன். இந்த மேலே இருக்க தட்டு அந்த தண்ணியை ஆவியாகி போகாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரியான ஒரு முறை மெக்சிகோவில் பரவலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை ஓலாஸ், OLLAS, ஓலாஸ் என்ற டேர்ம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் கூகுளில் இதை பற்றி மேலும் தேடி பார்க்கணுன்னா OLLAS. மேலும் நம்ம எடுத்துக்கின பாத்திரம் இது சரியான பாத்திரம் கூட சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இதனுடைய வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா அகண்டு இருக்கு. வாய்ப்பகுதி நெருக்கமாகவும் அதனுடைய வயிற்று பகுதி விரிவடைந்தும் இருந்தால் நீர் ஆவியாவது மிகவும் கம்மியாக இருக்கும். இது வாய் பார்த்தீங்கன்னா நல்லா அகண்டு இருக்கு, சட்டி மாதிரி இருக்கு. என்கிட்ட இதுதான் கிடச்சி சோதனைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு. நம்ம இது மூலிமா என்னென்னா, வெளியே போகும்போது மண்பாண்டம் விற்கிற இடத்துல பார்க்கும்போது இந்த கூஜாலாம் தண்ணிக்கு முகலாய அரசர்கள் குடிக்கிற கூஜா மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூஜாவை வாங்கி புதைச்சிங்கன்னா அதனுடைய வயிற்று பகுதி வீங்கி இருக்கும், வாய்ப்பகுதி மிக மெல்லிதாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் புதைச்சிங்கன்னா நீங்கள் அருமையாக, இப்போ இதுக்கு நீர்ப்பாசனம் நாளைக்கு எப்படி இருக்குன்றத இதை நம்ம பார்ப்போம். நாளைக்கு இதே நேரத்தில் இதனுடைய நீர்ப்பாசனம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நாளை சந்திப்போம். நாளை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அது வரைக்கும் ஒரு குட்டியில் கொஞ்சம் பெரிய பிரேக், ஒரு நாள் பிரேக். 3 நாள் முன்னால் புதைச்ச பானை
இந்த ஊலாஸ்ன்ற ஒரு தத்துவம் எப்படி வேலை செய்யுது, நம்ம மூதாதையோர் எப்படி வந்து நீர் மேலாண்மையை கையாண்டாங்க, பானையை பூமியில் புதைச்சிட்டு அது சவுட்டு பரவல் முறையில் பானைக்கு நம்ம பாட்டுக்குள்ளே இருக்க நம்ம தொட்டிக்குள்ளே தண்ணி எப்படி பரவுதுன்றதை பார்க்கணும். மேல் பகுதியை பார்க்க போகும்போது காஞ்சிருக்கு. இந்த மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு. இதுக்கு தண்ணி வேறு எதுவும் விடுறதில்ல. ஆனால் இதை நோண்ட ஆரம்பித்தா கீழே பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கிறத பார்க்க முடியும் உங்களால். இப்போ இது தண்ணி இருக்கிறது, இந்த மேல் பகுதி தண்ணி இல்லாதது. இது ரெண்டுத்துக்கும் வந்து உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, இது பயிற்சி ஒன்று பார்த்தாச்சு. இப்போ இந்த பானையே நம்ம உருவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதோடைய பரப்பு எப்படி இருக்குது, நீர் பாயுதா இதுலேருந்து. பானையை வந்து எடுத்து பார்ப்போம். தண்ணி இறங்கியிருக்கு. பானையை வெளியே எடுக்கிறேன். இந்த பானையுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா நீர் வந்து ஒரு மாதிரி வெளியே போனதாக ஈரமாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. காஞ்ச பானை உலர்ந்த பானை எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இது வந்து இது உலர்ந்த பானை, இது நீர் கசிந்த பானை. ரெண்டுமே ஒரே அளவு. இதோட சற்று பெருசு. இது இந்த கையில் இருக்கிறது, வலது கையில் இருக்கிறது சற்று பெருசு, இடது கையில் இருக்கிறது சின்னதான வட்டம் உள்ளது. சரி, இதை வச்சுட்டோம். இப்போ நீர் கசியுதுன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இதில் நீர் போதுமான அளவு இருக்குது. இதனால் மாடி தோட்டத்தில் வைக்கும் போது நீர் கசிஞ்சு தளத்தில் வந்து தண்ணி அதிகமாக வெளியேறி தளத்துக்கு சேதாரம் ஆகாது. ஒன்று, செடியில் போடுற நுண்ணூட்டங்கள் இடுபொருட்கள் எல்லாம் வந்து அதிகப்படியான தண்ணி விட்டோம்னா வெளியே வந்துடுது, அது தவிர்க்கப்படுது. 2. சரி, இதை நான் மறுபடியும் தண்ணி எல்லாம் ஈரமாக தான் இருக்கு பாருங்க. மேல் பகுதி தான் காஞ்சி இருக்கு, கீழே இருக்கிறதெல்லாம் ஓரளவு ஈரமாக இருக்கு. நான் இதை வச்சுட்டு அழகாக பேக் பண்ணிடுறேன். திரும்பவும் எப்படி எடுத்தனோ அது சரிப்படுத்திடுறேன். அவ்வளோதான். இப்போ தண்ணியே விடலை. இது நீர் மேலாண்மைக்கு நமக்கு இதுக்கு சராசரியாக வந்து ஒரு 200 ml தண்ணி 3 நாளைக்கு போதுமான தண்ணி வந்து இந்த உச்சக்கட்ட வெயிலில். இது கத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சித்திரை மாதத்தில், இன்றைக்கி சித்திரை 1 பங்குனி வெயிலும் சித்திரை வெயிலும் நமக்கு எப்படி இருக்கும் சென்னையிலன்றது தெரியும். இது வந்து இது மூலியமா இப்போ நான் 4 வெண்டைக்காய் இதில் நடலாம். இன்றைக்கி வந்து அஷ்டமியாக இருக்கிறதுனால 4 வெண்டைக்காய் இதில் நான் நட போகிறேன். இன்றைக்கி அஷ்டமியாக இருக்கிறதுனால நாளைக்கு நவமி, நாளைக்கு நடலாம். இதை மட்டும் பொருத்தி விட்டுடலாம். எடுத்த மாதிரி பொருத்திடலாம். இப்போ இதோடைய வட்டம், இதனுடைய இதனுடைய நீர் பாய்ச்சல் தொட்டி முழுவதும். ஆனால் இப்படி இருக்க பட்சத்தில் நான் எத்தனை செடி வைக்க முடியும்? இங்கே ஒன்று வைக்கலாம், இங்கே ஒன்று வைக்கலாம், இங்கே ஒன்று வைக்கலாம், இங்கே ஒன்று வைக்கலாம். 4 வெண்டை வைக்கலாம். கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா இந்த இடத்தாண்ட வைக்கலாம். இதை கொஞ்சம் நகர்த்தி முன்னால் ஒரு மையப்பகுதிக்கு கொண்டாந்துடலாம். அதனால் சுற்றி நீர் தாராளமாக பரவும். இதை நான் மையப்பகுதிக்கு வச்சுட்டேன். சரியா இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று, 4 வச்சு. இதனால் நீர் மேலாண்மையும் அதிகமாக இருக்கும். நம்ம நீர் தேமோ கரைசல் அதில் ஊற்றலாம், இந்த பானைக்குள்ளே அமிர்த கரைசல் ஊற்றலாம், பஞ்சகாவியம் ஊற்றலாம். இதனால் வடிஞ்சு அதிகப்படியானது வடிஞ்சு போகாது, தொட்டிக்குள்ளேயே இருக்கும். இந்த தொட்டியை தூக்குனீங்கன்னா கீழே வந்து தண்ணி கசிகிறதே இருக்கு. இந்த ஓலாசை பயன்படுத்தி நான் வந்து பயிர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு இதே மாதிரி ஒரு இது வெற்றிகரமாக இருக்கிறதுனால இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்து சந்தையில் இது 25 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இங்கே இருக்க அத்தனை தொட்டிக்கும் இதை மாற்றணுன்றது என்னுடைய எண்ணம். இதில் வெவ்வேறு வடிவத்தில் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கம்மியான நீர் தேவையாக இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது வேர் வந்து மேலோட்டமாக பரவுறது தக்காளி, கத்திரி, வெண்டைக்காயெல்லாம் வந்து ஆணி வேர் நேராக உள்ளே போகும்.
பரவலாக வேர் இருக்காது. ஆணி வேர் இருக்கும், ஆனால் பரவலாக வேர் இருக்காது. அடி உள்ளே போனவுடனே தான் வேர் வந்து பரவலாகும். தக்காளி வந்து மேல் மட்டத்திலே, மண்ணுடைய மேல் மட்டத்திலே தக்காளியும் கத்திரிக்காயும் வேர் வந்து மண்ணோட மேல் மட்டத்திலே வந்து பரவும். நான் உங்களுக்கு ஒரு தக்காளி எடுத்து காட்டுறேன். இங்க வாங்க. இப்போ இந்த தக்காளி வந்து மூடா போட்டிருக்கு. இதுல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கிளறி பார்த்தீங்களா, இங்க பாருங்க, இங்க வந்து கட்டு. இந்த இடத்தாண்ட வந்து பாருங்க, இந்த நானு தெரியுதுங்களா, இது வந்து தரையிலே வந்து தக்காளி தரமட்டத்திலே இருக்கும். ஆனா வெண்டெல்லாம் வந்து உள்ள போய் கீழே தான் விரியும், ஆழ்பகுதியில தான் வேணும். அது மாதிரி ஆழ்பகுதியில் போறதுக்கு இந்த பானையே போதுமானது. ஆனா ஒரு தொட்டியில பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தொட்டியில 4 வெண்டைக்காய் வச்சிருக்கேன். 4 வெண்டைக்காய் வச்சதுனால என்ன, இப்போ இந்த இடத்தாண்ட பானையை வந்து வைக்கலாம். நம்ம பொதுவா பயிர் பண்றதுக்கு முன்னாலே இந்த நிறுவுதல், பானையை நிறுவிட்டு நம்ம பயிர் பண்ணோம்னா பிரயோஜனமா இருக்கும். வளர்ந்த பிறகு அதை டிஸ்டர்ப் பண்றதுல இல்லை, அதை வந்து வளர்ந்த பிறகு செடி இந்த மட்டும் வளர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து வைக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். காரணம் என்னன்னா, வேர் வந்து அடி வாங்கும், வேர் பாதிக்கப்படும். அதனால பயிர் வைக்கிறதுக்கு முன்னாலே அது மாதிரி நிறுவிட்டு வைக்கிறது சால சிறந்தது. சரி, இதுதான் ஓலாஸ். இப்போ இதை பயன்படுத்தி மாடியை வந்து பாதிக்காம, பயிரில் இருக்க தொட்டியில் இருக்க இடுபொருட்கள் வெளியே போகாம நம்ம இந்த ஓலாஸ்ன்றது இந்த பானை நிறுவுதலை தொட்டிக்குள்ள நிறுவி பயன்பெறுவோம். நன்றி.